விரும்புகிறேன் குணமாகு. ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, நிலத்தின் மண்ணால் என்னை உருவாக்கி எனது நாசியில் நீர் உயிர் மூச்சு ஊத நான் உயிருள்ளவன் ஆனேன். உமது சாயலால் என்னை உருவாக்கி எனது அழகு கண்டு ஆனந்தமடைந்தீரே. என்னை கண்டு நிறைவு பெற்று ஓய்வு கொண்டீரே. உம்மை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். வாழ்வு எனும் கொடைக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது உடல் எனும் உன்னதம் இப்பொழுது சிதைவுறுவதை காண்கிறேன் ஆண்டவரே. உடலெல்லாம் நோய்கள், உடல் உறுப்புக்கள் அனைத்திலும் வேதனைகள். என்னை குணமாக்கும் அன்பு தெய்வமே, எனது உள்ளம் எப்பொழுதும் உம்மிடம் இருந்தாலும் எனதுடல் உம்மிடம் இல்லை என்பதை உணர்கிறேன். தன்னம்பிக்கையை தாராளமாய் நீர் தந்திருந்தாலும் உள்ளமும் உடலும் நேர் எதிர் திசையில் பயணிப்பதை அறிந்து அழுகிறேன். நான் அறிந்த நோய்களை குணமாக்க முயற்சிக்கிறேன். சுற்றமும் நட்பும் என்னைப் போலவும், ஏன் என்னை விட அதிகமாகவும் நோயால் வாடுவதை பார்த்து வருந்துகிறேன். அன்பு தெய்வமே, என்னை ஆசீர்வதியும். வாழ்வு முழுவதும் நான் நோயில்லாமல் வாழ உதவியருளும். நோயற்ற சமூகம் நான் காணச் செய்தருளும். மருந்துகள், மருத்துவமனைகள் எல்லோருக்கும் உரியதாகட்டும். நம்பிக்கையும் நல் எண்ணமும் அதன் மூச்சாகட்டும். ஆலயங்கள் மருத்துவமனைகளாக மாறட்டும். மருத்துவமனைகள் நீர் வாழும் ஆலயங்களாகட்டும். காசே பிரதானம் என அல்லாமல் மருத்துவத்துறையில் சேவைகள் மலரட்டும். ஆலோசனைகள், ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி கூடங்கள் ஆழப்படுத்தப்படட்டும். ஜீவராசிகள் அனைத்தும் அதனதன் ஜீவனுள்ள வரையில் வாழட்டும். நலம் நல்கும் இயேசுவே, உமது வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாகட்டும். உமது தொடுதல் என்னை குணமாக்கட்டும். உமது மூச்சு என்னை உயிர்த்தெழச் செய்யட்டும். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, அனைத்திற்கும் மேலாய் என்னை படைத்து எமது இறை இயல்பை எனக்களித்து எல்லாம் எல்லோருக்கும் என மொழிந்தீரே. எல்லாவற்றுக்கும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது மகனை பற்றி சொல்வதற்கு ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் அவர் குற்றவாளி என்றே தீர்ப்பிடப்பட்டு அடைக்கப்படுகிறார். நானும் தீர்ப்பிடுகிறேன் ஆண்டவரே. நோயாளர், தொழுநோய் பிடித்தவர், மனநோயாளர், இனிமையானவர், காய்ச்சல் கண்டவர், காயமுடையவர் என எனது பெயரை மறைத்து எனது நோயால் மட்டுமே நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன். எவர் என்னை கண்டாலும் கேட்டாலும், எவர் என்னை அறிந்தாலும் அறிவித்தாலும் எனது நோயே அவர் பேசும் பொருளாகிறது. நான் வேண்டாம் என்பதே அதன் முடிவாகிறது. வீட்டிற்கும் ஊருக்கும் வெளியே நான் தள்ளப்படுகிறேன். இன்னும் கொடுமையாக பல நேரங்களில் பரிதாபத்திற்குள்ளாகி வீட்டிலேயே ஒதுக்கி வைக்கப்படுகிறேன். எனது அடையாளமெல்லாம் அழிந்து நோயாளி என்றே நான் அறிமுகப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவரே. ஆம் இறைவா, இப்படிப்பட்ட மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரே உம்மிடம் தஞ்சம் புகுவதே நலம். இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, பெருந்திரளான மக்கள் உம்மிடம் வந்து கால் ஊனமுற்றவர், பார்வையற்றவர், உடல் ஊனமுற்றவர், பேச்சற்றோர், பார்வையற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் உமது காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். நீர் அவர்களை குணமாக்கினீர். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே,
நோயாளர் என்று அறிமுகப்படுத்தாமல் உமது சாயல் என்றே அறிமுகமாகவும் அறிமுகப்படுத்தவும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகன் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. நீவிர் ஆசைக்காமலும் விரும்பாமலும் உமது மகன் மீது பாரம் சுமத்தப்படுகிறது. எனது பாதையிலும் எனது பயணம் முழுவதிலுமே நோயினும் சிலுவையை சுமக்கிறேன் ஆண்டவரே. நோய்கள் குணமாக மருத்துவமனை செல்கிறேன். நோய்கள் அதிகம் பெற்று வீடு திரும்புகிறேன். என்னை வைத்து ஆராய்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, ஆராயப்படுகின்றன. புதிய மருந்துகள் புதிய வேதனைகளை உருவாக்குகின்றன. புதிய மருந்துகள் தோல்வியுற்றால் எனக்கு இறப்பே. உத்தரவாதம் இல்லாமல் உயிர் ஊசலாடுகிறது ஆண்டவரே. எனது உடல் உறுப்புகள் திருடப்படுகின்றன. எனது உடல் உறுப்புகள் விற்கப்படுகின்றன. சந்தைகளில் விற்கும் பொருட்களில் ஒன்றானேன் நான். ஆராய்ச்சி கூடத்தில் வெட்டப்படும் உயிர் பொருளானேன். பாகங்கள் குறிக்கப்படும் படமானேன். பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் எனக்கும் நலம் அளிக்கிறது. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே. தொழுநோயாளர் ஒருவர், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். நீரோ இயேசுவே, உமது கையை நீட்டி அவரை தொட்டு குணமாக்கினீர். துன்புறா வேதனையுறா கரிசனையோடு மருத்துவம் செய்தீர். என்னை காப்பாற்றும் இயேசுவே, நலமில்லா சிலுவைகளை நான் சுமக்காமல் இருக்க வரம் தாரும். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, அல்லலுறாமலும் அழிவுறாமலும் நோயுற்றோரின் உடலை குணமாக்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர்.
தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உனது உருவாக்க உழைப்பினை நினைத்து உளம் மகிழ்கிறேன். எனது உடல் உறுப்புக்களையெல்லாம் உறுதியாக உருவாக்கியுள்ளீர். ஒன்றோடொன்று பிரியாத உறவாக பிளவுபடா பிடிவாதத்தோடு இணைந்திருப்பதில் இன்புறுகிறேன் ஆண்டவரே. முதன்முறையாக உமது மகன் கீழே விழுகிறார். காயங்களும் சிராய்ப்புகளும் சில இடங்களில் என்றாலும் உடல் முழுவதும் அவரது வேதனையை அதிகரிக்கச் செய்கின்றன. நானும் விழுகிறேன் ஆண்டவரே. நோயால் வருந்தும் என்னை போன்றோர் விழும்பொழுது இரக்கம் அல்ல, இம்மக்களுக்கு என்மேல் பரிதாபமே தோன்றுகிறது. காயங்களாலும் சிராய்ப்புகளாலும் நான் வாடும் பொழுது உதிரம் உலர்வதற்குள் பஞ்சாயத்துக்கள் கூட்டப்படுகின்றன. தலைவர்கள் உரத்து பேசுகிறார்கள், மக்கள் கூப்பாடு போடுகிறார்கள். பேரம் பேசப்படுகிறேன் நான். மிகச் சரியாக சமரசம் செய்கிறார்கள். இவர்களது நீதியில் நான் நிலைகுலைந்து போனேன் ஆண்டவரே. அவசர ஊர்திகளில் அவசரமாய் அழைத்துச் செல்லப்படுகிறேன். இதனிடையில் என்னை குறித்து பேசப்பட்ட வசைமொழிகள், எனது தவறுகளை உரத்து பேசிய நாவுகள், என்னை வைத்து பெறப்பட்ட லஞ்சங்கள் என அனைத்திலும் அலைகழிக்கப்படுகின்றேன் ஆண்டவரே. இவற்றிற்கெல்லாம் மாறாக நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என மொழிந்தீரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, எந்தன் சுகத்தின் மீது மட்டுமே உமது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிதைவுறாமல் மையம் கொண்டது. நூற்றுவர் தலைவனிடம் நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணம் உமக்கு நிகழும் என்று அவரது மகனை குணப்படுத்தினீரே. நண்பர்கள், சொந்தங்கள், சுற்றத்தவர், சூழ்ந்தவர் என அனைவரையும் விட்டகன்று நோயுற்றோரை குணப்படுத்தினீரே. விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன், என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, நோயுற்ற என்னையும் என்னை போன்றோரையும் உடனுக்குடன் நலம் நல்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. நான்காம் நிலை. இயேசு தனது தாயை சந்திக்கின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, காயம் நிறைந்த உமது மகனை அன்னை மரியாள் சந்திக்கின்றார். நலமில்லாத தன் மகனை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகளில் மட்டுமல்ல, முகபாவனைகளிலும் ஆறுதல் ஒளிர்ந்துள்ளது என்பதை என்பிக்கின்றார். நோயால் வாடும் என்னையும் என்னை சந்திக்க வருவோரையும் ஆசிர்வதியும். என்னை சந்திப்பவர் எல்லாம் மருத்துவராகி பல மருந்துகள் சொல்கிறார்கள். தாங்கள் படும் வேதனைகளை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். சிலர் அழுகிறார்கள், சிலர் வேதனையுறுகிறார்கள், பலர் பரிதாபப்படுகிறார்கள். இத்தகைய சந்திப்புகள் சில நிமிடங்களில் வேதனை நிறை சூழலாகவும் வேதனைகளை கூட்டுவதாகவும் மாறிவிடுகின்றன. ஆண்டவரே, என்னுள்ளும் வெறுப்புக்கள். இவர்கள் என்னை சந்தித்து என்ன பயன் என்ற வருத்தம், ஏன் வருகிறார்கள் என்ற கசப்புணர்வு.
எனது வழிகள் யாவும் என்னை சந்திக்க வருகிறவர்களுக்கும் வரட்டும் என்ற காழ்ப்புணர்வு இவையாவும் என்னுள் பொதிந்த என் மீதுள்ள என் அன்பை அழிக்கின்றன. நீரோ ஆண்டவரே, உமது வார்த்தையை அனுப்பி எம்மை குணப்படுத்தினீர், அழிவினின்று எம்மை விடுவித்தீர். இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, நோயாளர்களை நீர் தேடிச் சென்று சந்திக்கின்றீர். பேதுருவின் வீட்டிற்குள் நீர் சென்றபோது அவரது மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டீர். நீர் கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. என்னை சந்திக்க வாரும் இயேசுவே, விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன், என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, நோயுற்ற என்னை சந்திக்க வரும் மனிதரை வரவேற்கவும், நோயுற்ற பிறரை சந்தித்து அவர்களை குணமாக்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஐந்தாம் நிலை. சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகனுக்கு சிமியோன் உதவி செய்கிறார். சிமியோனின் உதவியால் உமது மகன் சற்றே இளைப்பாறுகிறார். நானும் சிமியோன் போல நலமற்றோருக்கு உதவிடும் நல்வரம் தாரும். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்றேன். ஆயிரம் செல்கள் என்னை அறியாமல் ஆனந்த கூத்தாடுகின்றன. எனது உடல் ஒரு அற்புதம் என அன்றாடம் உணர்கிறேன். உறுப்புக்கள் ஒன்றிணைந்து என்னை இயல்பாய் இயக்குகின்றன. சில உறுப்புக்கள் உதிர்ந்தாலும் பிற உறுப்புக்கள் தாங்கி பிடிக்கின்றன. அன்பு தந்தையே, உயிரோட்டும் என்னில் இருக்கையிலும் உயிரிழந்த உடலாகிலும் எனது தானச் செயல்களை ஆசிர்வதித்தருளும். என்னுள் ஆராய் ஓடும் எனது இரத்தம், இரத்தத்தில் இணைந்துள்ள எனது அணுக்கள், எனது கண், எனது கல்லீரல், எனது தோல், எனது இதயம், எனது உடல் என என்னுள் இருப்பதை இல்லாதவர்க்கு அளித்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கச் செய்தருளும். அடுத்தவரை ஆழமாக அன்பு செய்ய எனது தானச் செயல்கள் பெருகட்டும். நீர் செல்லும் இடமெல்லாம் நீர் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று வாழ்த்துகின்றீர். உமது வாழ்த்து எத்துணை பெரியது. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் குணமாக்கினீர். காது கேளாதவரை தனியே அழைத்துச் சென்று விரல்களை அவர் காதுகளிலிட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டு பெருமூச்சு விட்டு குணப்படுத்தினீரே. உம்மைப்போல் சிந்திக்க செயல்பட கற்றுத்தாரும் இயேசுவே. நோயாளர்களைக் கண்டு முகம் கோணாமல் நீராற்றும் வல்ல செயல்களை நானும் எனது தானச் செயல்களால் செய்யும் வரம் தாரும் இயேசுவே. விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன், என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, அழியாத உடலாகவும்
அவற்றிற்கு மேலாக எனது தான செயல்களால் அதிசய உடலாக எனது உடல் மாற ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகனின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இயேசுவின் முகம் மலர்வதை காண்கிறேன். அதன் பரிசாக உமது மகன் தனது முகம் பதித்த பதாகையை அளிக்கின்றார். வருமுன் காப்பதை வெரோனிகா அறிந்ததால் அவர் வரலாற்றில் இடம் பிடித்தார். கூட்டம் தந்தையே, மருத்துவமனைகளில் அலைமோதும் கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் மயம். போதிய மருத்துவர், மருத்துவமனைகள், மருத்துவமனை வசதிகள் இல்லாத குறைபாடுகள், சுகமில்லாமல் கிடக்கும் சுகாதார மையங்கள், மருத்துவ படிப்புக்காக போட்டிகள், அதற்காகும் அதீத செலவினங்கள் என எல்லாமே குழம்பிய நிலையில் மிக தெளிவாக மருத்துவம் நடைபெறுகிறது. கடவுளே, எனது உடல்நிலையில் அக்கறை இல்லாத எனது வாழ்வு முறை, மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை, மருத்துவ காப்பீடு செய்யாமல் இருக்கும் எனது அறியாமை, உணவே மருந்தாக என அல்லாமல் மருந்தே உணவாகும் பரிதாபம், முதலுதவி செய்வதை அறியாமலும் முதலுதவி கருவிகளை வீட்டில் வைக்க அவலம், வருமுன் காக்கும் செய்திகளை நோய் வந்தபின் ஏக்கத்தோடு நோக்கும் என் அணுகுமுறை, வளரும் மருத்துவத்தை அறியாததும் மருத்துவத்திற்கு எனது பங்களிப்பை கொடுக்காததும் மிகப்பெரிய தவறாக நான் காண்கிறேன். என் ஆண்டவரே, நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் என்றீரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, உமது குடும்பத்தில் குழுமத்தில் நோயுற்றவர் எவருமில்லை. சுகம் நிறைந்த சமூகத்தை நீர் உருவாக்கினீர். நல் உணவை நீர் கொடுத்தீர். உணவினை கொண்டாடினீர். வாழ்வு முழுவதும் மகிழ்ந்தீர். நோயற்றவராய் வளர்ந்தீர். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, உடல் ஆரோக்கியத்தின் மீது ஆசையினையும் அக்கறையினையும் அதிகரிக்க செய்யும். நோய் வருமுன் காக்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, இரண்டாம் முறையாக உமது மகன் கீழே விழுகிறார். காயங்களாலும் சவுக்கடிகள் ஏற்படுத்தும் வேதனையாலும் சொல்லொண்ணா துயரத்தில் மூழ்குகின்றார். எனது நோய்களும் துயரத்தின் வேதனையில் பல பரிமாணங்களாக பரவிவிடுகின்றன. தொற்று நோய்கள், புற்றுநோய்கள், ஆட்கொள்ளி நோய்கள் என பல்வேறு தலைப்புகளில் மற்றும் உபத்தலைப்புகளில் ஏடுகளில் எழுதப்படுகிறேன். சில உறுப்புக்கள் குணமாக பல உறுப்புக்களை இழக்கிறேன். பல உறுப்புக்களை பாதுகாக்க உயிரையே பணயம் வைக்கின்றேன். எனது மருத்துவர்கள் மகத்துவமிக்கவர்கள் என்றாலும் நோய்களை குணப்படுத்தும் கூர்மையான ஆற்றல், மருத்துவத்துறையில் தேவையான ஆரோக்கியமான ஆராய்ச்சி, ஆட்கொள்ளி நோய்களை குணமாக்கும் ஆற்றல், மருத்துவத்தோடு நான் இணைய சிநேகிதம், குழந்தைகளுக்கும் இளையோருக்கும் மருத்துவத்துறை விஞ்ஞானத்தில் ஈடுபடும் ஆர்வம் அனைத்தையும் அளித்தருளும் ஆண்டவரே. மருத்துவர் நலம் அளிக்கின்றார், வலியை நீக்குகின்றார். மருத்துவருக்கு உரிய இடம் கொடு என்றீர். ஆண்டவரே, நீரே மருத்துவரை படைத்தீர். எனது நம்பிக்கையை அவர் மீது வைக்கின்றேன் ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, தொட முடியாமல் தொலைதூரத்தில் தொலைந்து போன அக்காலத்தில் குணப்படுத்த முடியாத தொழுநோயாளரை குணமாக்கினீரே. குணமாகா நோயால் சூழப்படும் என்னையும் என்னை போன்றோரையும் குணமாக்கும் இயேசுவே. நோயாளர் மீண்டும் மீண்டும் உடல் நலக்குறைவால் உம்மிடம் வராத நேர்த்தியில் மருத்துவம் செய்தீரே. விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, ஆட்கொல்லி நோய்களில் ஆரம்ப அணு மாறுதல்களை தடுக்கவும் அதனை முழுவதுமாக குணமாக்கவும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, அவதியுறும் அவலத்திலும் உமது மகன் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அழுபவர், வேதனையுறுபவர், அல்லலுறுபவர் என விளிம்பு நிலை மக்களை மிக சரியாக அடையாளப்படுத்துகின்றீர். அனைத்திலும் அனைவருக்கும் என்ற இறையரசு சமூகத்தை காண இருப்பவை யாவும் இல்லாதவர்க்கே என்று முழங்கச் சொன்னீர். மருத்துவமனைகளில் நான் காணும் குழந்தைகள், பெண்களிடம் கனிவாய் கருணையாய் நான் நடக்க மறுக்கிறேன். அவர்களுக்கு அன்பு, அக்கறை, அரவணைப்பினை உடனுக்குடன் கொடுக்காமல் இருக்கிறேன். விழிப்புணர்வுகள், தொடர் ஆலோசனைகள், தொடர் தடுப்பூசிகள், உடல் ஆரோக்கியமான உணவுகள் யாவும் நான் வழங்க மறுக்கிறேன்.
சமத்துவத்திற்கான முன்னெடுப்பில் மருத்துவமனைகளை முதன்மைப்படுத்த முனைகினேன். இவ்வுலகில் உப்பும் ஒளியும் இவர்களே என நன்றி கூறாமல் என்னை இழக்கிறேன். ஆண்டவரே, நீர் அடிமை பெண்களை குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தீரே என்பதை நான் நினைவிற்கொள்ளச் செய்தருளும். இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, பேய் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்கினீர். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற பெண்ணை உமது ஆடையினை தொட்டு நீர் அறியாமலேயே குணமாகும் ஆற்றல் அளித்தீர். உயிர் பிரிந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்தீர். 18 ஆண்டுகளாய் உடல்நலம் கொன்றிய பெண்ணை குணமாக்கினீர். ராயப்பர் மாமியாரின் காய்ச்சலை குணமாக்கினீர். இவ்வாறாக குழந்தைகள், பெண்களின் அனைத்து நிலைகளிலும் உமது இதயத்தில் அவர்களை இடம்பெறச் செய்தீர். நானும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முழுவதுமான முதன்மை நிலை கொடுக்கச் செய்தருளும். விரும்புகிறேன், குணமாக என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உடல் வலிமையினையும் உமது வல்லமையையும் அதிகமாக அளிக்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, 3ஆம் முறையாய் உமது மகன் கீழே விழுவதை அறிந்து வேதனையுறுகிறேன். அவரது தொடர் துன்பத்தில் தொடர்ந்து பயணிக்கின்றேன். தொடர்ந்து விழுந்து தொடர்ந்து வேதனையுறும் நண்பர்களை எனது சமூகத்தில் காண்கிறேன். கருவிலும் பிறந்த நாள் முதலும் பிறந்த சில ஆண்டுகளிலும் துன்புறும் நோயாளர் பலரை அறிந்தும் அவர்களை அன்பு செய்யாமல் இருக்கிறேன். அவர்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்காமல் திணறுகிறேன். சில மருந்துகள், சில வசதிகள் அவர்களுக்கென வாய்ப்பினும் அதனை அவர்களுக்கு பெற்றுத்தர முடியாமல் தவிக்கிறேன். பிறப்பால் ஏற்படும் நோய்களின் வலிகள் மிக கொடியது கடவுளே. இவர்களில் பலருக்கு சாவுதான் விடுதலை என்றாலும் அதனை ஒருபோதும் நினையேன் ஆண்டவரே. வாழ்வுதான் வழி என்றாலும் என்னால் ஏதும் செய்ய முடியாத சூழல். என் செய்வேன் ஆண்டவரே? பிறந்தது முதல் படுத்த நிலையிலேயே கிடக்கும் பரிதாபம், நகர்ந்தே செல்லும் பேரவலம், காணாமல் இருக்கும் ஏக்கம், கேட்காமல் இருக்கும் துயரம், பேசாமல் இருக்கும் தவிப்பு, மன வளர்ச்சியில்லா வேதனை. அங்கே பொன்மெழுகு இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லையா? அப்படியானால் என் மக்களாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை என்று நீர் உரத்து கேட்பதை உணர்கிறேன் ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, பிறவியிலேயே பார்வையற்றவரை நீர் குணமாக்கினீர். 38 ஆண்டுகளாய் நலம் பெறாமல் இருந்த ஒருவரை நடக்கச் செய்தீர். பிறந்தது முதல் அவதியுறும் மனிதரை
மிகவும் நேசித்தீர். அவர்கள் ஆறாத துயரத்தில் வாடுவதைக் கண்டு மனம் இறங்கினீர். நீவிர் செய்த மருத்துவம் அவர்களுக்கே அதிகமிருந்தது. உம்முடைய நேசத்தை, ஆறுதலை, மனமிறங்குதலை எனக்கும் தாரும் இயேசுவே. விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, ஏதும் அறியாமலும் ஏதும் செய்யாமலும் வாழ்நாள் முழுவதும் வீழ்ந்தே கிடக்கும் இவர்களை வாழ வைக்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகனின் உடலில் ஒட்டியிருந்த கடைசி உடைமையையும் பறித்துக் கொள்கின்றனர். உமது மகன் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார். எனது வாழ்வின் அனைத்து உடைமைகளையும் பறித்துக் கொள்ளும் அநீதியை நானும் காண்கிறேன் ஆண்டவரே. பணம் இருந்தால் மட்டும் மருந்து, மருத்துவமனை, பணம் இருந்தால் மட்டுமே தொடர் சிகிச்சைகள், பணம் இருந்தால் மட்டுமே உயர் சிகிச்சைகள், உரிய நடவடிக்கைகள். அவசர நிலையிலும் வேறு வழியில்லா சூழலிலும் அனைத்தையும் இழக்கிறேன். எனது மருத்துவ செலவுக்காக நான் சேமித்த பணம், எனது உழைப்பால் நான் கட்டிய வீடு, பார்த்து பார்த்து நான் வாங்கிய ஆடைகள், ஆபரணங்கள் என எல்லாவற்றையும் இழக்கிறேன். இல்லையேல் வீதியில் வீசப்படுகிறேன். உடல்நலத்தோடு இணைந்த எனது உணர்வுகள், உடல்நலத்தோடு இணைந்த எனது உடைமைகள், உடல்நலத்தோடு இணைந்த எனது உரிமைகள், இவை யாவற்றையும் ஒருபோதும் நான் இழக்காமல் இருக்கும் வழி சொல்லும் ஆண்டவரே. என் பெயருக்கு அஞ்சி உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் கீழ் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். உமது ஆறுதலுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, பார்வை பெறும். உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று பார்வையற்றவரிடம் எதையும் பெறாமல் பார்வை தந்தீரே. நுழைவு கட்டணம், ஆலோசனை கட்டணம், தங்கும் கட்டணம் என ஏதேதோ இவ்வுலகில் இருந்தாலும் எதையும் நீர் வாங்கவில்லை. ஒரு பைசா இல்லாமல் நீர் ஆற்றிய மருத்துவ சேவையை தொடரும் வரம் தாரும். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, உயரிய சிகிச்சையும் உரிய சிகிச்சையும் சாமானியருக்கும் கிடைக்க செய்ய ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில்
இளைப்பாறுவனவாக. ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை ஆணிகளால் அறைகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகனின் உடலை ஆணிகள் கொண்டு அறைகிறார்கள். அறுவை சிகிச்சை செய்யும் எனது உடலை ஊசிகளாலும் ஆணிகளாலும் தைக்கின்றார்கள். எனது உடலின் நலனுக்கே என்றாலும் ஆனந்தம் அடையாமல் அவதியுறுகிறேன் ஆண்டவரே. அவசர சிகிச்சை பிரிவுகள், அறுவை சிகிச்சை அறைகள் என்னை பயமுறுத்துகின்றன ஆண்டவரே. என்னை மிரட்டுகின்றன தெய்வமே. சுழல் விளக்குகளின் ஓசைகளுக்கே அலறும் நான் இவை எல்லாவற்றையும் கண்டு அச்சமுறுகிறேன். பதட்டமான முகங்கள், முகங்களை மறைக்கும் முகத்திரைகள், திறவாமலேயே இருக்கும் கதவுகள், மிக தூய்மையான அறைகள், ஏராளமான கருவிகள், மிக அமைதியான சூழல்கள், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பணம் பறிக்கும் கொடுமைகள், இவை எல்லாவற்றிலும் நான் ஆணிகளால் அறையப்படுகிறேன். என்னை காப்பாற்றும் கடவுளே. அவசர ஊர்திகள் வரும்பொழுது அமரர் ஊர்திகளும் வந்துவிடுகின்றன தெய்வமே. எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென, ஏமாற்றும் ஓடையென மாறிவிட்டீரோ ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, படுக்கையில் கிடந்த ஒருவரை வீட்டுக் கூரை மேலேறி ஓடுகளை பிரித்து மேலிருந்து கீழிறக்கி உமது முன் கொணர்ந்தனர். மிக அற்புதமாக நீர் மருத்துவம் பார்த்து சுகம் தந்தீர். வாழ்வினில் கலந்ததாக உமது மருத்துவ முறை இருக்கின்றது. அச்சமில்லை, அவசரமில்லை, கோபங்கள் இல்லை, குறைகள் இல்லை. மிக எளிதாக சுகமில்லாதவர் உம்மை அணுகுவதும் சுகம் பெறுவதும் சட்டங்களின்றி சஞ்சலங்களின்றி நடந்தேறுகின்றன. விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, ஆணிகளால் அல்லாமல் அன்பால் குணப்படுத்தும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகன் வேதனையின் உச்சத்திற்கு சென்று உயிர் விடுகிறார். மரண வேதனை என்பது எல்லோருக்குமா ஆண்டவரே? மரணத்தோடு போராடும் நேரங்கள் எல்லாம் நாட்களாக மாதங்களாக மாறிவிடுகின்றன. மருத்துவர்கள் சில நேரங்களில் சில நாட்களில் இறந்து விடுவார்கள் என்பதை மிக சரியாக சொல்லிவிடுகிறார்கள். சாவுடன் போராடுதல் என்பது சவுக்கடியை விட
மிக அதிகமான வலியை தருகிறது ஆண்டவரே. இன்னும் சிறிது நேரமே இம்மண்ணுலகில் என்னும் நிலையில் வேதனையின் உச்சத்திற்கே செல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக, அணு அணுவாக இறப்பினை அனுபவிக்கிறேன். என்னை சூழ்ந்து அழும் எனது உடன்பிறப்புக்கள், உற்றார் உறவினர் என எல்லோரும் இருந்தும் என்ன பயன்? செயற்கை உயிர்ப்பு அமைப்புகளில் அவதியுறுகிறேன். உணர்வுகள், உடைமைகள், உரிமைகள் என ஏதும் இல்லா சூழலில், இறைவா, நான் உம்மிடம் இறுதியாக கேட்பது ஒன்றே ஒன்றுதான். வலியில்லாத, வேதனை இல்லாத நல் மரணம் கொடு. அதனை விரைவாய் கொடு. உம்மிடம் உதவி வேண்டினேன். நீர் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் என்றீரே. என்னுள் நம்பிக்கையை வளர்த்தருளும். இறப்பு என்பது நிச்சயம் என்றாலும் இறப்பு நேரும் பொழுது நான் இறக்கச் செய்தருளும். இறக்கும் வரை நான் வாழச் செய்தருளும். அஞ்சாதீர் என்று நீர் அதிக முறை முழங்கியது என் காதில் தொடர்ந்து ஒலிக்கச் செய்தருளும். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, இறப்பு என்பது எனது வாழ்வின் ஒரு பகுதியே என்றெண்ணி இறக்கும் வரை வாழ ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு தவழ்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, அன்னை மரியின் மடியில் உமது மகனின் உடல் தவழ்கிறது. எனது உடல் பிணவரையில் கிடக்கும் என நினைக்கிறேன் ஆண்டவரே. இறந்தவர் உடல் சொந்தங்களுக்கு கிடைப்பது மிக அரிதாகிறது. சொந்தங்கள் சில நேரங்களில் அதனை எடுத்துச் செல்லாததும் இயல்பாகிறது. நீதிமன்ற வழக்குகள், காவல்துறை நடவடிக்கைகள், மருத்துவமனை அறிக்கைகள் என எல்லாவற்றிலும் சிக்குண்டு சின்னாபின்னமாகிறேன். பிணவரைகளின் சுகாதார சீர்கேடுகள், வசதி குறைபாடுகள், பிணவரையில் வேலை செய்யும் உழைப்பாளர்களின் துயரங்கள், பிணங்கள் என்பது பேய்களே என்று நான் நினைக்கும் மூட நம்பிக்கைகள், பிணவரைகளிலும் பிணங்களின் முன்னால் நடக்கும் போராட்டங்கள், இவை அனைத்தும் எனது அமைதியை குலைக்கின்றன. வீடு சேர்ந்ததும் அழுகை, புதைத்த பின்னரும் தொடரும் சோகம், இறப்பு சான்றிதழ் பெற அலையும் அவலங்கள் என முழுவதுமாய் என்னை சுற்றி எழும் முனகல்கள். அன்பு இறைவா, இறந்த பின்னும் எனது அன்னையின் மடி தாரும். உள்ளமுடைந்தோரை குணமாக்க நீர் என்னை அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே, நயீன் ஊர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்தவரை சிலர் தூக்கி வந்தனர். இறந்தவர் உடலை சுமந்து செல்லும் காட்சியை காண்கின்றீர். மிகவும் அமைதியாய் அவ்வூர்வலம் செல்கிறது.
ஏழை கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பித்து ஆனந்தம் தருகின்றீர். ஆனந்தத்திற்கு ஆசியேன் இயேசுவே. எனக்கும் என்னை சூழ்ந்தோருக்கும் நல்மனது தாரும். உயிரிழந்தவருக்கு நன்றி கூறவும், உயிரிழந்தவரின் நற்செயலை எண்ணி நான் நடக்கவும், அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கவும், அவரிடம் எனது மீட்புக்காக ஜெபிக்கவும் வரம் தாரும். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, இறந்தவர் வீட்டில் ஒன்று கூடி இறந்தவரின் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து இறந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தரும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர், உலகத்தை மீட்டீர். தந்தையுடன் தாயும் தந்தையுமான என் இறைவா, உமது மகனின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். உறுதியான எலும்புகளை அல்ல, என்னை போன்று உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கின்றீர். அதீத ஞானமும் அறிவும், அதீத ஆளுமையும் ஆற்றலும், அதீத உழைப்பும் உற்சாகமும், அதீத ஆன்மீகமும் தெய்வீகமும், அதீத அன்பும் அக்கறையும் உலர்ந்து போன எலும்புகளுக்கு அதிகமுண்டு என்பதை நீர் நன்கறிவீர். என்னை கல்லறைக்குள் அல்ல, மனிதரின் இதயங்களில் புதைத்தருளும். இறந்தவரது அனுபவம் பிறரிடத்தில் செல்லட்டும், இறந்தவரது கரிசனை காற்றெல்லாம் கரையட்டும். இறந்தவர் இயற்கையின் மீது கொண்ட பேரன்பு உலகெல்லாம் உலவட்டும். என்னை குணமாக்குவது நீர்தாமே ஆண்டவரே. இயேசுவுடன் குணமளிக்கும் இயேசுவே. 12 வயது சிறுமியை உயிர்ப்பித்தீர், கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பித்தீர், அடக்கம் செய்யப்பட்ட லாசரை உயிர்ப்பித்தீர். என்னையும் உயிர்ப்பித்தருளும். மண்ணகத்தில் அல்ல, விண்ணகத்தில் வாழச் செய்தருளும். நான் ஆசித்தது, நான் விரும்பியது, நான் நேசித்தது, பார்க்க பரிதவித்தது, நான் ஏக்கத்துடன் எதிர்பார்த்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக நோயற்ற நல்வாழ்வு நான் காண மனித இதயங்களிலிருந்து உம்மிடம் ஜெபிக்கிறேன். விரும்புகிறேன், குணமாகு என்றீரே. உமது குழந்தையாகிய நான் உம்மிடம் வருகிறேன். என்னை குணமாக்கும் இயேசுவே. ஆவியுடன் அழியா வாழ்வு தரும் எம் தூய ஆவியே, புதைந்து போன உலர்ந்த எலும்புகள் ஒரு நாள் உயிர் பெறும் எனும் நம்பிக்கையை நான் நம்புவதற்கும் ஆற்றல் தாரும் எம் தூய ஆவியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.